என்ன சொல்கிறாரு, தமிழக மக்கள் விவரமானவங்க, ஏன் ஸ்டாலின் வந்து இப்படி ஏமாத்துறாரு? சட்டமன்றத்துக்கு தேர்தல், இவர் என்ன போய் டெல்லியில் நிற்கிறாரா? என்ன டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல்னு சொல்கிறாரு? லாஜிக்கே எல்லாம் பேசுகிறதா சொல்கிறாரு விஜய் வந்து. அவருக்கு அரசியல் தெரியாது சார். அதையும் சொல்றாரு. கேட்டா இது ஒண்ணு கேட்டாலும் சின்ன பையன். இன்னொன்று சொல்லிடுறேன், நான் இன்னொன்று சொல்லி, விஜய் எதிர்த்தீங்க அப்படின்னா மக்கள் எதிர்க்கிற மாதிரி அதை அவரே சொல்லியிருக்காரு. இங்கே தானே? ஆமாம், அந்த வேலூர் கூட்டத்தில். இங்கே வேலூர் கூட்டத்தில் அவர் தெளிவாக பேசினார்ல. ஆமாம், அழுதாரு, கண் கலங்க, ரொம்ப புரிஞ்சது இல்லை. அதுக்கு கூட ஒரு கிளிசரின் கொடுத்துருந்தீங்கன்னா தண்ணி வந்திருக்கும். அது கூட வரல. அவர் தெளிவாக பேசினாரா? பேசுனது யாருக்காவது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சதில் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்ன சார் 3 பேரும் என்டிஏ கூட்டணியே நான் ஏன் எதுக்கணும்னு அவர் கேட்டாரு. இதானே நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு எதிர்ப்பாளையை வீசுவாருன்னு? என்டிஏவோட பிரான்ச் ஆபீஸ் பினாமி தான் அவரே. ஏன் சார் இங்க வரணும் நான் கேட்கிறேன். அவரோட பாலிசி என்ன சார்? எதுக்கு சார் இங்க தமிழ்நாட்டில் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு? பிறப்போக்கும் எல்லாம் 50 வருஷம் கட்சி. இப்பதான் பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் கண்டுபிடிச்சிருக்காரு. அரசியலுக்கு வராரு, இப்பதான் கத்துக்கிட்டு வராரு. இல்ல, இப்பதான் பிறப்புக்கு எல்லா உயிருக்கு இருக்கு. அந்த ஒரே ஒரு வரியை படிக்க இந்த ஏங்க 50 வருஷம் நடிக்கணும்? நான் கேட்டது ஒண்ணு, இந்த ஒரே ஒரு வரியை படிக்கிறதுக்கு அதை கூட எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு. தீய சக்தியை அகற்றணுங்கிறதுக்காக தூய சக்தியா வந்தாங்கிறார். அவர் என்னைக்கு தூய சக்தின்னு சொன்னாரோ அன்னையிலிருந்தே பாடி எடுத்து அடக்கம் பண்ற மாதிரி 10 பேர் பாத்தியா ஊதிக்கிட்டே இருக்காங்க. என்ன தூய சக்தி? சுத்தமான கை. ஊழல் யார தூய சக்தின்னு சொல்றாரு? அவர்தான் ஊழல் பண்ணாத கை. அது மாதிரி ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தவறே இல்லை சார். அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. ஹைகோர்ட் ஜட்ஜி மேலே தான் தப்பு. ஹைகோர்ட் ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, யாருக்கு வேணாலும் வரி போடலாம், ஏன் இவர மாதிரி ஆளுக்கு வரி போடுறீங்க? அதில் வரியெல்லாம் போடாத, வரி இல்லாத தேசத்தில் ஒரு நாள் வாழ ஆசைன்னு விஜய் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதனால் அவர் வரியே கட்டாமல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் பட்டுட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே ஊழலுக்கு ஊன்றான் என்ன ஒரே ஆளே விஜய் தாங்க. ஏங்க உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது யாருக்கும்? விஜயை பற்றி ஹைகோர்ட்டு என்ன ஒரு கண்டிஷன் போட்டது? ஓப்பனாக பேசுங்க, டீலை கரெக்டாக சொல்லுங்கள். 1.5 கோடி கட்ட சொன்னாங்க அந்த படத்துக்கு. கார் ஒன்று வாங்கினது இவர் ரிலாக்ஸேஷன் கேட்டார், அது தப்புன்னாரு. எனக்கு அப்படி ஒரு கண்டிஷன் போட்டது தப்புன்னாரு. தப்புன்னு சொல்லாத, நீ ஃப்ராடு, நீ கட்டினது ரைட்டு, அதில் எந்த மாற்று கருத்தில் பெட்டிஷன் டிஸ்மிஸ்னாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? நீ ஃப்ராடுன்னு அர்த்தம். ஹைகோர்ட்டு உயர் நீதிமன்றத்தில் உன் நீதியரசர்கள் உட்கார்ந்து உன்னை ஃப்ராடுங்கிறாங்க. நான் சொன்னால் என்னை தப்பும்பீங்க. அதை ஏங்க நீங்கள் போக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்து நான் ஊழலை ஒழிச்சிடுவேன்னு சொன்னால் முன்னால் யார் அதை பண்ணது? ஒன்று அதையாவது சொல்லுங்கள். ஏதாவது ஒரு 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 நியாயமான ஒன்றுக்கு அவர் கட்சி வச்சிருக்காரா? அவரோட பாலிசி என்னன்னா, நஞ்சாங்குஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம், நான் விஷயில் ஊதுறதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. அவரை பொறுத்த மட்டும் பிஜேபி மேலேருந்து கூப்பிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து ஒரு அஜெண்டா ஒன்று கொடுத்தாங்க. நீ போய் தனியாக போய் நில்லு, எதை பற்றி யோசிக்காத, எல்லாத்தையும் உடச்சி விடு, ஓட்டை வாங்கு, கிறிஸ்டின் ஓட்டை முழுக்க நீ வாங்கிடு அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் அவரை கிளப்பிட்டாங்க. திரும்பி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்கள் தலைவர் சாதாரண தலைவராக என்ன, அது கலைஞர் பற்ற புள்ளது, அது ஒரே அடி அடித்து மலாச்சிட்டாரு. என்ன மாற்றினாரு? டேய் ஒன்றைய மட்டும் இல்லைடா, உன் சமூகத்தையே கட்டி காப்பாற்றின கட்சி திமுகன்ட்டார். எந்த ஆயுதத்தால் எடுக்கணுமோ அந்த ஆயுதம் தான். இவர் கிறிஸ்டின் ஜோசப் விஜய்ங்கிறதுனால கிறிஸ்தவர்கள் ஓட்டெல்லாம் பிரிஞ்சிருமா, சிறுபான்மையினர் ஓட்டு தான் திமுகவுக்கு இருக்கான். அதை மையப்படுத்தி அதை அப்படி கொண்டுட்டு போனாங்க. ஒரே வரையில் முடிச்சுட்டாரு. என்ன முடிச்சாரு? ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை நாட்டை விட்டு வெளில அனுப்புறது தான் பிஜேபியோட வேலை. ஒட்டுமொத்த முஸ்லீமை நாட்டை விட்டு வெளில அனுப்புறது தான் பிஜேபியோட கொள்கை. அந்த பாலிசியில் 2 விஜய்க்கு தெரியும். நீங்கள் சொல்லிடுங்க, நாம் 2 பேரும் அரசியல் விட்டு அந்த பக்கம் முன்னு பேசுவோம். இதானே அந்த அஜெண்டா? இதை ஏதேனும் அஜெண்டாவில் சேஞ்ச் இருக்கா? சக்தியா வராருல, திமுகவை அச்சுறுத்துறாருல, அதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. திமுகவுக்கு பயங்கிறாங்க. இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்களா சிறுபான்மை அந்த கிறிஸ்டின் சொல்கிறீங்களா, திமுகவுக்கு விழக்கூடிய அந்த கிறிஸ்டின் ஓட்டு பூரா விஜய்க்கு போகுது, அந்த பயம் திமுகவுக்கு இருக்குது. இதை வெளிக்காட்டிக்கலாம்னா திமுக அது வந்து கூட்டணி நாங்கள் பாருங்க சிறுபான்மையினரை வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு பூசி முழுவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளவும் சொன்னீங்கல்ல, இந்த அச்சம் எங்களுக்கெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு அச்சமாக இருந்ததுன்னா அவர்கிட்ட தான் லாபம் இருக்குது, அவரை கண்டு தான் எல்லாரும் நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா 4 பேராவது அவர் வண்டியில் போய் ஏறிக்கலாமே. இதை விட மாட்டீங்களா? கடைசியாக யார் தெரியுமா போயிருக்கா?
ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆதரவு கொடுத்த ஒரே ஆள் யார் தெரியுமா? பண்ருட்டி இது என்ன பழம்? பலாப்பழம். பண்ருட்டி பலாப்பழம் தான் ஆதரவு கொடுத்துருக்காரு. இல்லண்ணா காங்கிரஸ் போக ரெடியா இருக்காங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் ஆதரவு கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் சொல்றாரு எம்ஜிஆர் போல மிகப்பெரிய சக்தி இது இப்ப தெரியாது, தேர்தலில் தெரியுங்கிறாரு. இப்படிதாங்க அவர் சொல்லி கூட்டிட்டு போய் எம்ஜிஆர் அடக்கம் பண்ணாரு. இப்ப கடைசியா பண்ருட்டி ராமச்சந்திரன் போய் இல்ல விஜயகாந்த் அவருக்கு ஒரு நல்ல ராசிங்க. அவர் போற இடத்துல எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு விஜயகாந்த் கிட்ட போனாரு. திமுக திமுக இருங்க, அவர் விஜயகாந்த் கிட்ட போனாரு சொல்றீங்களா? எதிர்கட்சி தலைவரா அமர்ந்தாரு விஜயகாந்த். பக்கத்துல அவர் பக்கத்துல எதிர்கட்சி துணைத் தலைவரா இவர் உட்கார்ந்தாரு பண்ருட்டி ராமச்சந்திரன். அவரோட ஆலோசனை தான் காரணம். நான் இப்பயும் என்ன சொன்னேன், நாங்க எங்களது வண்டி ஓடிட்டு இருக்கு, அந்த வண்டி எந்த பஸ்ல ஏறி ஓடிட்டு இருக்கு. இப்ப இப்படி வருங்க, தேமுதிகங்கிற பஸ் அந்த வண்டி எந்த வண்டியில ஏறி ஓடுது? இப்ப திமுக கூட்டணியில் ஏறி இருக்கா? அதை தாங்க நான் சொல்றேன். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதை எல்லாம் பண்ருட்டியார் எங்க போறாரோ அங்க எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு அவர் கடைசியா நாங்க எங்களால ஏவப்பட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போன கம்பெனி. வாழ்வளர்ந்த ஒரு நலச்சங்கம் மாதிரி கடைசியாக போய் சேர வேண்டிய இடம் அது.